ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி லாஜிக்கல் ரீசனிங் அதோடைய டெஸ்ட் நம்பர் 9 டாபிக், அதில் உள்ள டெஸ்ட் சீரீஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான கிளாஸ் வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு லாஜிக்கல் ரீசனிங்க்கு. ஸோ நான் கிளாஸ் வீடியோஸ்க்கான லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆன்சருக்கு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் அந்த மாடல் கொடுத்துருக்காங்க. தமிழில் உள்ளவங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சம் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க? சம் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர். அப்போ என்ன பண்ணணும்? இது ட்ரீ அப்படின்னா இது ஃப்ளவர். அடுத்தது ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் பட். ஸோ இது எல்லாமே என்னது? பட்ஸ். அடுத்தது ஆல் பட்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ். இது ஃப்ளவர்ஸ். இந்த எல்லா பட்ஸுமே என்ன தான்? ஃப்ரூட்ஸ் அப்படின்றாங்க. ஸோ நம்ம இப்போ ட்ராயிங் வரைஞ்சி முடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்யணும்? கன்க்ளூஷன் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ட்ரீஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குது, ட்ரீஸ் இங்கே இருக்குது. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இது வருதா? இந்த இதில் உள்ள கேப்பில் வருதா? அப்போ அது கரெக்ட். அடுத்தது பாருங்கள், சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஃப்ளவர்ஸ் இருக்குது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் வருது இல்லையா? இந்த காமன் பகுதி வருது, அப்போ அதுவும் கரெக்ட். ஸோ இங்கே நமக்கு ரெண்டுமே கரெக்ட். அப்போ என்ன வரணும்? போத் 1 and 2 ஃபாலோஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் டேஸ்டி. என்னது? ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் டேஸ்டி. நோ டேஸ்டி இட் குட். அப்போ டேஸ்டி இங்கே இருக்குது, அது என்னது? நோ அப்படின்னா இப்படி வரையணும். அடுத்தது ஆல் குட்ஸ் ஆர் எம்மி. ஸோ ஆல் குட்ஸ் ஆர் எம்மி. முடிஞ்சது. இப்போ அடுத்தது என்ன செய்யணும்? கன்க்ளூஷன் செக் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஆல் எம்மி திங்ஸ் பீயிங் டேஸ்டி இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ எம்மி இங்கே இருக்குது, இந்த இருக்கு இல்லையா? இது எம்மி. அது என்ன சொல்கிறாங்க? டேஸ்டி இந்த இருக்குது. ஸோ டேஸ்டியாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்றாங்க. கிடையவே கிடையாது இல்லையா? பாசிபிலிட்டிஸே கிடையாது. அடுத்தது பாருங்கள், ஆல் ஃப்ரூட்ஸ் பீயிங் எம்மி இஸ் அ பாசிபிலிட்டி. ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குது, எம்மியும் இங்கே இருக்குது, ரெண்டுமே இங்கே இருக்குது. இது இங்கே ரெண்டுக்குமே சம்மந்தம் கிடையாது. நோன் நடுவில் ஆல்ரெடி கோடு வந்துருச்சு, அப்போ இதுவும் வராது. ஸோ இங்கே ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. அப்புறம் என்ன செய்யணும்? நெய்தர் 1 nor 2, ரெண்டுமே வராது. அடுத்தது பாருங்கள், சம் சேர்ஸ் ஆர் டோர்ஸ். ஸோ சேர், டோர். சம் டோர்ஸ் ஆர் வால். சம் டோர்ஸ் ஆர் வால்ஸ். சம் வால்ஸ் ஆர் பென். சம் வால்ஸ் ஆர் பென்ஸ். முடிஞ்சது. இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள், சம் பென்ஸ் ஆர் டோர்ஸ். பென் இங்கே இருக்குது, டோர் இங்கே இருக்குது. ஸோ அது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ இங்கே நம்ம போடுறது எப்போனாலும் வரும் இல்லையா? அடுத்தது பாருங்கள், நோ பென் இஸ் டோர். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சம், நோ, சேம் இது வச்சு வந்தால் நம்ம என்ன போடுவோம்? ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா? எய்தர் ஆர். ஸோ எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். அடுத்தது பாருங்கள், டி இஸ் த சன் இன் லா ஆஃப் பி, இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் ஏ, ஹூ இஸ் த பிரதர் ஆஃப் சி. இங்கே ஃபுல் ஸ்டாப் வராது. ஏ, ஹூ இஸ் த பிரதர் ஆஃப் சி, ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு பி. ஸோ என்ன சொல்கிறாங்க? டி அப்படின்றவங்க பியுடைய சன் இன் லா, மருமகன். அப்போ பி இருக்காங்க, அவங்களுடைய சன் இன் லா. அப்போ அவங்க ஃபீமேல் கிடையாது, மேல் தானே. மேலுக்கு நம்ம என்ன செய்வோம்? பாக்ஸ். அடுத்தது பாருங்கள், இஸ் த பிரதர் இன் லா. அவங்க என்னவா? சன் இன் லா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் யார்? டி. ஸோ அடுத்து இவங்க என்னவா? பிரதர் இன் லா. யாருக்கு? ஏக்கு பிரதர் இன் லா. அந்த ஏ அப்படின்றது யாருன்னு சொல்கிறாங்க? ஹூ இஸ் த பிரதர் ஆஃப் சி. சியுடைய பிரதர்னால் என்ன செய்யணும்? அவங்க மேல் இல்லையா? அப்போ மேலுக்கு நம்ம என்ன செய்யணும்? பாக்ஸ் போட்டுடணும். ஸோ இப்போ போட்டாச்சு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்காங்க? ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு பி. ஏ என்ன வரும்? இப்படி போட்டால் நம்ம என்னென்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம், சிப்ளிங்ஸ். அப்புறம் இந்த அவங்களுடைய பொண்ணு இவங்களும் கூட பிறந்தவங்க அப்படின்னா பிக்கு யார்? இவங்க ஏன்றவங்க. ஆல்ரெடி இவங்க ஜென்ஸுன்னு நமக்கு தெரியும், மேல்னு தெரியும். அப்போ என்ன வரணும்? சன். Pointing to a girl, Meena said, she is the only daughter of my grandfather of my father's son. Of my grandfather's father's son. Son-in-law. How is the girl related to Meena? மீனாக்கு எப்படி ரிலேட் ஆவாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்க, என்ன சொல்கிறாங்க? ஒரு பொண்ணு மீனான்றவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க ஒன்லி டாட்டரா. யாருக்கு? மீனாவுடைய, மீனா இங்கே இருக்காங்க, மீனாவுடைய
அப்பா அம்மா இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர்னால் நம்ம பாக்ஸில் போட்டுருவோம், மேல் இல்லையா, ஸோ பாக்ஸில் போட்டுருவோம். கிராண்ட் ஃபாதர் சன் இன்லா, அவங்களுடைய என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய சன் இன்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவுஸ் த கேர்ள் ரிலேட்டட் டு இவங்களுடைய சன் இன்லா. அப்போ இங்கே வருவாங்க. அப்போ இந்த இதுக்கு அந்த இவங்களுக்கு என்ன வரணும், மீனாக்கு இந்த ரெண்டும் இங்கே இவங்க பக்கத்தில் வரும்போது இங்கே என்ன வரும், இந்த கோடு வரும். இந்த கோடு வந்து அதுக்கு மீனிங் என்ன, சிப்ளிங்ஸ். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன, ஆல்ரெடி இவங்க வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, சன் இன்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க ஃபீமேல் தான். அப்போ என்ன வரணும், சிஸ்டர். நந்தினி இஸ் த ஒன்லி டாட்டர் ஆஃப் மதன் சிஸ்டர் சங்கீதாஸ் பிரதர். ஹவு இஸ் நந்தினி ரிலேட்டட் டு மதன்? நந்தினி என்னவா, ஒன்லி டாட்டர் ஆஃப் யார், மதன் சிஸ்டர். மதன் ஒருத்தர் இருக்கார், அவர் மதன்றது மேலு, அவருடைய சிஸ்டர் சங்கீதா, சிஸ்டர் வந்து ஃபீமேல். ஸோ அதுக்கு நம்ம ரவுண்ட் போட்டுக்கிறோம். சிஸ்டர் சங்கீதாவுடைய பிரதர், அப்போ பிரதர்ன்றதுனால ஃபீமேல், ஸோ பாக்ஸ் போட்டாச்சு. பிரதர் யார், நந்தினி இஸ் த இவங்களுடைய இந்த பியுடைய ஒன்லி டாட்டர்னால் ஃபீமேல், ஸோ ரவுண்ட் போட்டாச்சு. கொஸ்டின் என்ன கேட்காங்க, ஹவு இஸ் நந்தினி ரிலேட்டட் டு மதன்? ஸோ இவங்க கூட பிறந்தவங்களோட என்னது, பொண்ணு. அப்போ என்ன வரும், நீஸ் ஆர் டாட்டர். அடுத்தது பாருங்கள், இன் எ ரோ ஆஃப் பாய்ஸ் அரவிந்த் இஸ் 13th ஃப்ரம் த லெஃப்ட் அண்ட் டேவிட் இஸ் 17th ஃப்ரம் த ரைட். ஸோ அரவிந்த் வந்து லெஃப்டிலேருந்து 13வது இடத்துல, டேவிட் வந்து ரைட்லேருந்து 17வது இடத்துல இருக்காங்களா. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த ரோ அரவிந்த் இஸ் 11th ஃப்ரம் த ரைட். இன்கேஸ் அவன் இங்கேருந்து 11th பிளேஸில் இருக்கான்னு வச்சுக்கலாமே, ரைட்லேருந்து 11th பிளேஸில் இங்கே போடுங்க, 11th பிளேஸில் இருக்கான்னு வச்சுக்கலாம். அப்போது வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் டேவிட் ஃப்ரம் லெஃப்ட்? லெஃப்ட்லேருந்து டேவிட்டுடைய பொசிஷன் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல ஃப்ரம் த லெஃப்ட்லேருந்தும் ஃப்ரம் த ரைட்லேருந்து யாருடையது தெரியும் பொசிஷன், அரவிந்தோடையது. அப்போ அரவிந்தோடைய லெஃப்ட் ரைட்டை வச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எத்தனைன்னு கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன செய்யணும், முதல்ல ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருந்தாங்க, 13வது இடம்னு கொடுத்தாங்க, ரைட்லேருந்து 11வது இடம் கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆள் ஒரு தடவை தானே வரணும், 2 தடவை வரக்கூடாது. ஸோ -1 போட்டாச்சு. போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு -1 போட்டால் 23. ஸோ இது டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து யார், அரவிந்துடைய பிளேஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டேவிட்டுக்கும் இதேமாதிரி கண்டுபிடிப்போம். அப்போ டேவிட்டை வச்சு டோட்டல் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ டேவிட்டை வச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் ஈக்குவல் டு ஃப்ரம் த லெஃப்ட்டிலேருந்து நமக்கு தெரியாது இல்லையா, ஃப்ரம் த ரைட்லேருந்து மட்டும் தான் தெரியும். ஸோ ஃப்ரம் த லெஃப்ட்லேருந்து தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, டேவிட்டுடைய இடம். ரைட்லேருந்து 17 சொல்லியிருக்காங்க, -1 போடணும் இல்லையா. ஆல்ரெடி டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம், 23. இப்போ 23 ஈக்குவல் டு எக்ஸ். இது ரெண்டையும் 17 - 1 என்ன ஆயிரும், +16. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 23, இந்த சைடு 16 வந்தால் -16 ஆயிரும். மைனஸ் பண்ணால் ஆன்சர் என்ன, 7. ஸோ டேவிட்டுடைய பிளேஸ் என்ன, 7th. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், இன் a class of 40 children சக்தி ரேங்க் இஸ் 8th ஃப்ரம் த டாப்லேருந்து 8th ரேங்க்கா. மகா வந்து 5 ரேங்க்ஸ் பிலோ சக்தி, இவங்களோட 5 ரேங்க்ஸ் பிலோ. இப்போ இங்கே 13வது இடம். வாட் இஸ் மகாஸ் ரேங்க், மகாவுடைய ரேங்க்கு இந்த பாட்டத்துலேருந்து எத்தனை அப்படின்றாங்க. ஸோ நம்ம டோட்டல் நம்பர் தெரியும், அதுலேருந்து மகாவுடைய பிளேஸை கழிப்போம். மகாவுடைய பிளேஸை கழிச்சா என்னென்னு கிடைக்கும், 27. இந்த 27ன்றது இங்கே உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு மகாவுடைய பிளேஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மகாவுடைய பிளேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணணும். ஸோ 28 ஆன்சர், 28. அடுத்து பாருங்கள், அமாங் 5 சில்ட்ரன் TQHJF 5 பேர் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஹைட், ஹேவிங் எ டிஃப்ரெண்ட் ஹைட். T இஸ் டாலர் ஒன்லி தென் J. T வந்து ஜே விட மட்டும்தான் என்னவா டாலராக இருக்காங்களாம். ஹைட் வந்து எஃப்பை விட மட்டும்தான் ஷார்ட்டாக இருக்காங்க. கொடுத்துட்டு ஹூ அமாங் தெம் இஸ் தேர்ட் இன் த ஆர்டர் ஆஃப் ஹைட். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஹைட் வந்து யாரை விட மட்டும்தான் ஷார்ட்டராக இருக்காங்க. ஹைட் வந்து 5 பேர் வரிசையாக வராங்க, இருக்கிறதே ஹைட்டானவங்களுக்கு தான் 5 பேர் வராங்க.
இருக்கிறதுலே எஃப் என்ன சொல்கிறாங்க அவங்க ஹைட் வந்து எஃப்பை விட மட்டும்தான் ஷார்ட்டர். அப்போ மித்த எல்லாரையும் விட ஹைட்டு தானே, அப்போ ஹைட்ஸ் இந்த இடத்துல வரணும். ஹைட்ஸை விட யார் இருக்கிறதே ஹைட்டு எஃப், அப்போ எஃப் இங்கே வந்துடும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, டீயை வச்சு என்ன சொல்கிறாங்க, டி இஸ் டாலர் ஒன்லி தென் ஜே. ஜேயை விட மட்டும்தான் டி ஜாலர். அப்போது ஜே இங்கே இருந்தால் டி இங்கே இருக்குன்னு பாருங்களேன். அப்போ டீன்றவங்க ஜேயை விட மட்டும்தானே ஹைட்டு, மித்த எல்லாரையும் விட கட்டையாக இருந்தா, அப்போ டி இங்கே. ஸோ மிச்சம் இருக்கிறது யார், மிச்சம் இருக்க ஒரு பிளேஸில் என்ன வரும், க்யூ. அவங்க கொடுத்துருக்க 5 பேரில் மிச்சம் இருக்கிறது க்யூ ரிமைனிங். அப்போது அவங்க கொஸ்டின் அதான் கேட்டிருக்காங்க. அமாங் தெம் த தேர்ட் இன் த ஆர்டர் ஆஃப் ஹைட். தேர்ட் ஆர்டரில் யார் வருவா, க்யூ. அவ்வளோதான். There are 5 friends A, B, C, D, E standing randomly. B is to the northeast of E. Bன்றவங்க என்ன சொல்கிறாங்க, ஈயுடைய இங்கே இருக்காங்க. இந்த ஈக்கு நார்த் ஈஸ்ட்டில் யார் இருக்கா, பி அப்படின்றாங்க. நார்த்துன்றது இது, ஈஸ்ட்டுன்றது இது, வெஸ்ட் இது, சவுத் இது. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ நார்த் ஈஸ்ட்டில் யார் இருக்கா, பி இருக்கா. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, டி இஸ் 2 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் இ. ஈக்கு ஈஸ்ட்னா எது, இங்கே 2 கிலோமீட்டர் ஈஸ்ட்டில் யார் இருக்கா, டி இருக்கா. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஹூ இஸ் 6 கிலோமீட்டர் டு த வெஸ்ட் ஆஃப் ஏ. இந்த ஈன்றவங்க 6 கிலோமீட்டர் வெஸ்ட்டில் இருக்காங்களாம். யாருக்கு, ஏக்கு. அப்போ ஏ இங்கே இருக்காங்க, ஏயோடைய வெஸ்ட்டில் 6 கிலோமீட்டர். ஆல்ரெடி இங்கே 2 கிலோமீட்டர் போயிடுச்சு. அப்போ மிச்சம் இங்கே எவ்வளோ தான் வரும், 4. அப்போ டோட்டலாக 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏலேருந்து வெஸ்ட்டில் யார் இருக்கா, இ இருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், சி இஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் டி, நார்த் வெஸ்ட் ஆஃப் டி. சின்றவங்க டியுடைய நார்த் வெஸ்ட்னா இந்த இடத்துல இருக்காங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்க, நான் இந்த லைன் ஆஃப் இபி, இபின்ற ஒரு இந்த லைன் இருக்குல்லையே, அந்த லைனுக்கு மேலே இருக்காங்க. அடுத்தது டி இஸ் 4 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் பி. டின்றவங்க 4 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் பி. அப்படின்னா இவங்க ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோன்றாங்க, 4. சவுத்தில் இருக்காங்க. முடிஞ்சது. ஸோ இது அவ்வளோ கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்காங்க, இன் விச் டைரக்ஷன் இஸ் சி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஏயை வச்சு பார்க்கும்பொழுது சி எந்த டைரக்ஷன். ஸோ இது நார்த்து, இது வெஸ்ட்டு. அப்போ இது என்ன வரணும், நார்த்து வெஸ்ட். அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஏ. ஸோ இங்கே பாருங்கள், பியும் ஏயும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் கேட்காங்க. அப்போ இந்த இதை நம்ம பித்தாகரஸ் தியரம்படி சால்வ் பண்ணிடலாமா. பி பாருங்கள், இது பி, இங்கே ஏ, இந்த ரெண்டும் 4 4. இதுதான் நமக்கு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிடலாமா. அப்போ 16 + 16 ரூட் 32. இந்த ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் எப்படி எழுதிடலாம், 4 × √2. ஸோ 4 × √2 கிலோமீட்டர். அவ்வளோதான். வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் இ. அடுத்து என்ன கேட்காங்க, பிக்கும் ஈக்கும் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன. ஸோ அதே தான் பாருங்கள், பி இ இங்கே இருக்குது, இங்கே டி இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் கேட்காங்க. இது 2, இது 4 நமக்கு தெரியும். அப்போ என்ன செய்யணும், ரூட் ஆஃப் அதே தான் சேம் பித்தாகரஸ் தியரம் 2 ஸ்கொயர். 16 + 4 எவ்வளவு, ரூட் 20. ரூட் 20லேருந்து வெளியே எடுத்தோன்னா நமக்கு என்ன வரும், 2 × √5. 2 × √5 கிலோமீட்டர். 4th ஆப்ஷன். அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், இந்த ஃப்ளோர் ஆஃப் அ பில்டிங் தேர் ஆர் 8 ஃப்ளோர் ஃப்ளாட்ஸ். 8 ஃப்ளாட்ஸ் இருக்காங்க, 2 ரோவாக இருக்காங்க. 1 ரோ வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபேஸஸ் நார்த் அண்ட் அதர் ஃபேஸஸ் சவுத். ஸோ 2 ரோவாக இருக்காங்க. 2 ரோன்னா எப்படி, ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு 4 பேர் 4 ஃப்ளாட்டு, செகண்ட் ரோவில் ஒரு 4 ஃப்ளாட்டு, ஒருத்தர் நார்த்து ஒருத்தர் சவுத்தை பார்த்துருக்காங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, டி இஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆஃப் எஸ் எஃப் விச் ஃபேஸஸ் நார்த். டி வந்து எஃப்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்காங்களாம். எஃப் வந்து என்ன செய்கிறாங்களாம், நார்த்தை பார்த்துருக்காங்களாம். அப்போது எஃப் மேலே வரும், டி கீழே வரும். அடுத்தது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நெய்தர் ஏ நார் சி ஃபேஸஸ் சவுத். ஏயும் சியும் சவுத்தை பார்த்து வர மாட்டாங்க. அப்போ இந்த 2 பேருமே எங்கே தான் வருவாங்க, இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாட்டில் தான் வருவாங்க. அடுத்தது பாருங்கள், ஏ இஸ் நாட் அட் எனி எண்ட்ஸ். ஏ வந்து எந்த எண்ட்லேயுமே வரமாட்டாங்களாம். அந்த 2 எண்ணில் எதுலேயுமே வரமாட்டாங்களாம். அண்ட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப்.
எஃப்க்கு செகண்ட் லெஃப்ட்லன்னு சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் லெஃப்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? எஃப் ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டாங்க இல்லையா, எஃப் இங்கே வச்சு பாருங்கள். எஃப்பும் டியும் ஆப்போசிட்டுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஏ வந்து எந்த எண்ட்லேயும் வராதுன்ட்டாங்க, ஏயும் சியும் இங்கே தான் வரும்ட்டாங்க. ஏ வந்து இந்த ஓரத்துலேயும் வரக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ இந்த 2 பிளேஸில் தான் வரணும். அண்ட் எஃப்க்கு செகண்ட் லெஃப்ட்டு இங்கே பார்த்துருந்தாங்கன்னா இதான லெஃப்ட்டு, அப்போ இங்கே வரணும். ஏ எங்கே வரணும்? இந்த இடத்துல வரணும். அடுத்தது பாருங்கள், E is exactly opposite of B which faces south. E வந்து Bக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்களா, B வந்து எங்கே சவுத்தை பார்த்து இருக்காங்க. ஸோ B இங்கேனா E இங்கே வரணும், இந்த மாதிரி வரணுன்றாங்க. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், G is third to the right of D. G வந்து டியுடைய ரைட், இது ரைட், இந்த பக்கம் சவுத்தை பார்த்து இருக்கும்போது இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, தேர்ட் டு த ரைட். அப்போ G இந்த இடத்துல வரணும். ஆல்ரெடி நமக்கு இங்கே 2 இது ஆப்போசிட்டில் இருக்குன்ட்டாங்க. இங்கே இந்த 2லேயும் பாருங்கள் பிளேஸ் ஆல்ரெடி ஒன்று ஃபில் ஆகிட்டு. அப்போ ஆப்போசிட்டில் இந்த 2 இடத்துலையும் அது வராது. ஸோ மிச்சம் இருக்க இடம் இந்த இதுதான். அப்போ அதெல்லாம் இந்த இதை ஃபில் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சு போச்சா? அடுத்தது பாருங்கள், லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? G is third to the right of D. அது நம்ம போட்டாச்சு. which flats is exactly opposite of flat H. ஸோ ஆல்ரெடி நமக்கு இந்த இதில் மேலே என்ன தெரியும்? ஏயும் சியும் மேலே தான் வருவாங்கன்னு தெரியும். அப்போ இந்த பிளேஸில் மிச்சம் சி தான் வரும். அடுத்தது இந்த பிளேஸில் மிச்சம் இதெல்லாம் போக மிச்சம் என்ன இருக்குது? ஹைச்சு. அது இங்கே வந்துடும். கொஸ்டின் என்ன கேட்காங்க? ஹைச்சுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் யார் இருக்கான்னு கேட்காங்க. யார் இருக்கா? ஏ, செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள், 8 friends sitting in a circle facing center. ஸோ சென்டரை பார்க்க உட்காந்துருக்காங்க. இப்படி வச்சுக்கோங்க. எட்டு பேர் என்ன செய்கிறாங்களா? சென்டரை பார்க்க உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க? எல் சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் எம். எல் வந்து நம்மளாக போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எம் இங்கே உள்ளே பார்க்க இருக்கும்போது ரைட் எது? எம்முக்கு இந்த சைடு. எல் வந்து என்ன சொல்கிறாங்க? தேர்ட் டு த ரைட் ஆஃப் எம். அப்போது 1 2 3 இங்கே தான் எல் வரணும். எம்முக்கு தேர்ட் ரைட்டில். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? எல் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் பி. பிக்கு லெஃப்ட்டில் வரணும், செகண்ட் லெஃப்ட்டில். அப்போ பி இங்கே ஒரு கொஞ்சம் இருந்தால் தானே செகண்ட் லெஃப்ட்டு. பி இங்கே இருந்தால் இது லெஃப்ட்டு, இது ரைட்டு, ஏன்னா உள்ளே பக்கம் இருக்காங்க. அப்போ செகண்ட் லெஃப்ட்னா இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். அப்போ எல் இந்த சைடு வரணும். அடுத்தது ஆர் அண்ட் எஸ் சிட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். நன் ஆஃப் தெம் இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் எல். ஸோ எல்லுக்கு பக்கத்தில் என்ன வரக்கூடாதான்? ஆர்எஸ் வரக்கூடாதான். ஸோ இந்த 2 இடத்துல ஆர்எஸ் வரணும். ஆனால் எந்தெந்த இடத்துல எதுன்றதை நான் நமக்கு சொல்லலை. அதை நம்ம அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். Q sits second to the right of T. T உடைய செகண்ட் ரைட்டில், T உடைய செகண்ட் ரைட். அப்போது T இந்த இடத்துல இருந்தால் தான் 1 2 இது இங்கே என்ன வரும்? Q. T உடைய செகண்ட் ரைட்டில் Q வந்துடுச்சு, செகண்ட் ரைட்டு Q வந்துடுச்சு. அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், V sits second to the right of S. S உடைய செகண்ட் ரைட். அப்போ S இந்த இடத்துல இருந்தால் தான் S உடைய செகண்ட் ரைட்டில் இங்கே யார் வருவா? V. அப்போ மிச்சம் இருக்க இந்த இடத்துல இங்கே ஆல்ரெடி R அண்ட் S சொல்லிட்டாங்க. S இங்கே போயிட்டு அப்போ மிச்சம் இருக்குது R. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் V. V உடைய தேர்ட் லெஃப்ட். V உடைய தேர்ட் லெஃப்ட். V எங்கே இருக்காங்க? இந்த இடத்துல இருக்காங்க. தேர்டு லெஃப்ட்னா இங்கே வரணும், இந்த சைடு வந்தால் அப்போ யார் இருக்கா? ஆர். வியுடைய தேர்ட் லெஃப்டில் ஆர். அடுத்தது பாருங்கள், 4 ஆஃப் ஃபாலோயிங் 5 ஆர் அலைக் இந்த சர்டைன் வே. ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க, அதில் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் ஒத்து போகும். மிச்சம் இருக்கிறது என்னது சேராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ SQPT பாருங்கள், எஸ் இங்கே இருக்குது, Q 2 இது தள்ளி இருக்குது. அடுத்தது PT கொடுத்துருக்காங்க. ஸோ P இங்கே இருக்குது, T 2 இது தள்ளி, Pலேருந்து 2 இது தள்ளி கொடுத்துருக்காங்க. அடுத்தது VR, V இங்கே இருக்குது, R இந்த சைடில் எல்லாமே லெஃப்டில் 2 தள்ளி கொடுத்துருக்காங்க. அடுத்து VP, Vலேருந்து P தேர்ட் லெஃப்டில் தான் வருது. நமக்கு 2 தள்ளி கொடுத்துருக்காங்க. இங்கே 3 இது தள்ளி, சாரி 4th லெஃப்ட்டில் P இருக்குது. அப்போ எல்லாமே 2 தள்ளி கொடுத்துருக்காங்க, இது மட்டும் 3 தள்ளி கொடுத்துருக்காங்க. அப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எனக்கு 4th one VP. அவ்வளோதான். ஸோ இதான் நமக்கு லாஜிக்கல் ரீசனுக்கான டெஸ்ட் நம்பர் 9க்கான ஆன்சர் கீ. செக் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 15 எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.